everyone. இன்னைக்கு நம்ம chapter 8 periodic classifications of elements ல இருக்க short answers third one பார்க்கலாம். So what is rust? Give equation for formation of rust. Rustனா என்ன? அதோட equation என்னன்னு கேட்டிருக்காங்க. So நம்ம point by point எழுதிடலாம். So rust அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எனக்கு அயன் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அயன் இல்லைன்னா அயன் மெட்டீரியல்ஸ்ல எனக்கு சர்ஃபேஸ்ல என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் லேயர். ஸோ அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் லேயர் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபார்மேஷன் தான் என்ன சொல்றாங்க, ரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த அயன் வந்து மாய்ஸ்ட் ஏர் கூட எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த அயன் ரஸ்ட்டுங்கிறதே ஃபார்ம் ஆகும். மாய்ஸ்ட் ஏர்னா ஒன்றும் இல்லை, வாட்டரும் ஆக்சிஜனும் எனக்கு கலந்தது தான் மாய்ஸ்ட் ஏர் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரஸ்ட். ஸோ இந்த ரஸ்டோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் அப்படின்னா வாட்டர், ஸோ ஃபெரிக் அப்படிங்கிறது என்னது அயன், ஆக்சைடு அப்படிங்கிறது என்னது ஆக்சிஜன். ஸோ இந்த மூணுமே எனக்கு சேர்ந்ததான் ரஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஃபார்முலா தான், Fe2O3.XH2O. ஸோ Fe2ங்கிறது ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன்ல இங்கே அயன் தான் Fe2, ஆக்சிஜன் அப்படிங்கிறது O3. அப்புறம் எக்ஸ் ஏன் நம்ம போட்டிருக்கோம்னா இது வாட்டர்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா. ஸோ நம்ம ஏன் எக்ஸ் போட்டிருக்கோம்னா வாட்டர் மாலிகூல்ஸ் எவ்வளோ வேணா இருக்கலாம், ஸோ அது அன்கவுண்டபிள், அதனால தான் நாங்கள் அங்கே எக்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து இந்த ரஸ்ட் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வெட் கொரோஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரஸ்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வெட் கொரோஷன். வை? கொரோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா டெஸ்ட்ராய் அப்படின்னு அர்த்தம், டெஸ்ட்ராயிங் அப்படின்னு அர்த்தம். வெட் அப்படின்னா அங்கே ஒரு வாட்டர் தண்ணி பதம் இருந்தாலே அதை வெட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ரஸ்ட்டு வந்து அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. எப்படி அந்த ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், எனக்கு வாட்டர் இருந்தால் தானே அது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சோன்னே அயன் வந்து எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக, ஸோ கிராஜுவலி எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அயன் வந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் அதை கொரோஷன், வெட் கொரோஷன்னு சொல்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ரஸ்ட் பார்ப்போமா. ஸோ எனக்கு என்னெல்லாம் ரியாக்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயனில் எனக்கு ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகுது, அப்புறம் எக்ஸ் நம்பர் ஆஃப் H2Os வந்து எனக்கு ரியாக்ட் ஆகி எனக்கு என்ன கிடைக்குது, கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தோம்ல Fe2O3.XH2Oங்கிறது எனக்கு கிடைக்குது. கரெக்டா? இப்போது எனக்கு இங்கே 2 ஃபெரிக் இருக்குது, ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே ஒரு ஃபெரிக் இருக்குது, ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து இந்த சைடு எனக்கு 2 ஆக்சிஜன், ஆனால் இந்த சைடு எனக்கு 3 ஆக்சிஜன் இருக்குது. ரெண்டத்தையுமே நான் பேலன்ஸ் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு நம்பரோட நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எதோட நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு காமன் நம்பர் வரும். இப்போ எனக்கு 3யோட நான் 2-ஐ மல்டிப்ளை பண்ணுறேன்னா 6 வந்துடும். இங்கே 2ஓட நான் 3 மல்டிப்ளை பண்ணும்போது 6, அப்போ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே Feங்கிறது 4ஆக மாறிடுச்சு. ஸோ நம்ம இங்கே 2-ஐ அழிச்சிட்டு 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ரஸ்ட். ஸோ அடுத்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகணும்னா ஒரு சில கண்டிஷன் இருக்கணும். ஸோ நான் ரஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன், எனக்கு வாட்டரும் ஏரும் இருக்கங்காட்டி தானே நான் ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஏருங்கிறது ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன். ஸோ அது இருக்கங்காட்டி தானே எனக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். அந்த ரெண்டும் கம்பைன் ஆகி தானே எனக்கு மேலே ஒரு ப்ரௌன் லேயர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரெண்டோட ப்ரெசன்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டத்துல ஒரு ப்ரெசன்ஸ் இல்லாட்டியுமே எனக்கு என்ன நடக்காதுன்னா ரஸ்ட் நடக்காது. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு குயிக் ரீகால் போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். எனக்கு அயன் மெட்டீரியல்ஸ்ல சர்ஃபேஸ்ல எனக்கு ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் லேயருங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த லேயர் தான் ரஸ்ட்ன்னு சொல்கிறேன். எப்போ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த அயன் மாய்ஸ்ட் ஏர் கூட கம்பைன் ஆகும்போது எனக்கு ஆகும். மாய்ஸ்ட் ஏர்னா வாட்டர், ஆக்சிஜன். ஸோ ரஸ்ட்டோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. பாயிண்ட் பை பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன பார்த்தோம், Fe2O3
டாட் XH2O. ஸோ அயன் ஆக்சிஜன் H2O சேர்ந்தது தான் ரஸ்ட் அப்படிங்கிறோம். ஸோ இதை நம்ம வெட் கொரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா எனக்கு ரஸ்டிங் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அயன் கிராஜுவலாக எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் நம்ம கொரோஷன்னு சொல்கிறோம். ஸோ அது அயன் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகும், எனக்கு வாட்டர் இருந்தால் தானே எனக்கு அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் வெட் கொரோஷனுங்கிறாங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்த்தோம், ஸோ நம்ம கெமிக்கல் ஃபார்முலா தான் எனக்கு இங்கே கிடைக்கும், Fe2O3.H2O. ஸோ இதுக்கு என்னென்னலாம் ரியாக்ட் ஆகும், அயன் கூட ஆக்சிஜனும் வாட்டரும் எனக்கு ரியாக்ட் ஆகி தான் எனக்கு இந்த ரஸ்ட்டோட கெமிக்கல் ஃபார்முலாங்கிறது கிடைக்குது. இந்த ரெஸ்ட் வந்து ரெண்டு கண்டிஷனில் தான் வந்து நடக்கும். ஒரு கண்டிஷன் என்னன்னா வாட்டர், இன்னொரு கண்டிஷன் ஆக்சிஜன். இந்த ரெண்டுத்தில் ஒன்று இல்லாட்டியும் எனக்கு ரெஸ்ட்டுங்கிறது நடக்காது. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.